உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அந்த பிரீத்திங் போய் உங்கள் அப்டமன் வரைக்கும் அந்த சேஞ்சஸோடு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே கவனிக்கும் போது உங்களோட அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்களோட அந்த சுவாச அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இவ்வளோ ஹெல்த்தியான உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட ஆள் மனசில் எப்பவுமே நீங்கள் உருவாக்கியிருக்க அந்த அமைதி தான். அமைதிங்கிறது நிறைய நேரம் சிந்தனைகளை தடுக்கிறது தான்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு காம்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ப்ரீத்திங் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்களோட அப்டமனில் உங்களோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. சிறுகுடல், பெருக்குடல், அந்த உணவு குழாய் அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒரு ஜீரண அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் எந்த இடத்துலையுமே எதையுமே நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்க. ரொம்பவுமே ஸ்போர்ட்டிவான பர்சன். உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத இயல்பாக உங்களோட ஆள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது அப்படி ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு கிளான்ஸையும் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒவ்வொரு கிளாண்டுமே இப்போ உங்களுக்கு பாசிட்டிவான கெமிக்கலை மட்டும்தான் செக்ரேட் பண்ணுது. அதெல்லாம் சேர்ந்த அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத உங்களால் உணர முடியுது. ஏன்னா எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்குது. எந்த இடத்துலையுமே அடுத்து என்ன நடக்கணுங்கிற அந்த ரிசல்ட்டை ஃபீல் பண்ணி நீங்கள் நகர்றதுனால உங்களோட எண்டோக்ரைன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கராக இருக்கிறத அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே அந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட டோ டு ஹெட் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அதை அப்படியே ஃபீல் பண்ணி உங்களோட நரம்பு அமைப்பு, நரம்பு மண்டல அமைப்பு எப்படி இருக்குன்றதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு சிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்குன்றது இப்போ தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த நர்வஸ் சிஸ்டத்தை கவனிக்கும் போது உங்களால் எந்த இடத்துலையும் எதையும் ஏற்றுக்க முடியுங்கிற அந்த பக்குவம் அதிகமாயிருக்கிறத இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அதனால அந்த நர்வஸ் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கிறத அப்படி கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட எவ்ரி 10 இயர்ஸில் நீங்கள் ஹெல்த்தியாக இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் தான்ன்றதை இப்போ அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. எந்த ஒரு இடத்துலையும் உடலுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறீங்க.
அடுத்த கோல் என்னவோ அது எல்லாமே உங்கள் உடலில் இன்னும் ஆரோக்கியமாக மாறிட்டே இருக்கும். அந்த ஆரோக்கியம் சில நேரம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் வரலாம். அதையை நீங்கள் கனெக்ட் பண்ணால் அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறுங்கிறது இப்போ தெரியுது. இப்போ அடுத்தடுத்த 10 இயர்ஸ் அப்படியே மைண்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. இப்போ எந்த ஏஜில் இருக்கீங்களோ இதுக்கு அடுத்த 10 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்வீங்கன்றதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 90 இயர்ஸ், உங்கள் 90 இயர்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்லிம்மாக, ஹெல்த்தியாக, உங்களோட பர்பஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் அப்படியே உங்களோட 100th இயரில் உங்களோட அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் என்னெல்லாம் நீங்கள் ஈவெண்ட் பண்ணுறீங்கன்றதை அப்படியே இமேஜின் பண்ண முடியுது. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போனையும் ஃபீல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு போனும் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை அப்படியே செக் பண்ணுறீங்க. இது எல்லாமே இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டம். உங்களோட ஸ்கெலட்டன் சிஸ்டம் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எப்பவுமே ஒரு விஷனோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அதனால தான் உங்களோட ஸ்கெலட்டன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரீத் இன் ரைட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட். மறுபடியும் ப்ரீத் இன் லெஃப்ட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத் இன் பண்ணிட்டு நெத்தியை கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. ப்ரீத் இன் பண்ணி நெத்தியை கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போகிறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க.